இதாங்க மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். நைட் இப்படி தான் இருக்கும். டெக்கரேஷன் பண்ணா சாதாரணமா இருந்தா இப்படி இருக்கும். விசேஷ டயத்துல தான் டெக்கரேஷன் இருக்கும். பகல் பொழுதுல தெப்பக்குளம் இப்படி தாங்க இருக்கும். நாங்க தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸுக்கு போயிட்டு வந்தோங்க. செமையா இருந்துச்சுங்க. இதான் ஃபுட் ஸ்ட்ரீட். அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல லைட் எல்லாம் எரியுதா? தெப்பக்குளம் தெரியுதா? ஸோ இது ஃபுல்லா அந்த தெப்பக்குளத்த சுத்தி இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்ஸுங்க. அப்பா! செமையா இருந்துச்சுங்க. நெறைய என்னென்னமோ கடையெல்லாம் பார்த்தோம். புடிச்சது பார்த்தது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோங்க. அந்த கடையெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் போய் பார்க்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இப்ப தான் போனேன். இது வந்து என்னமோ சொன்னாங்கங்க. பால்ல செஞ்ச ஏதோ ஒரு புட்டிங். நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாதாமு, பாலு, அதுக்கப்புறம் குளிர்ச்சிக்காக என்னமோ போட்டேன்னு சொன்னாங்களே! கடல் பாசி அதெல்லாம் போட்டு செஞ்சிருந்த புட்டிங்கு. அதுக்கப்புறம் இங்க பட்டர் ஸ்காட்சு, மில்க் ஷேக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாவே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோங்க. இது வந்து சிக்கன் நல்லா இருந்துச்சுங்க. என்ன சாப்பிட்டோம்? சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டேன். மினி சிக்கன் லாலிபாப் ₹70 சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. பானிபூரி இங்க சூப்பரா இருந்துச்சு. அக்கா பொண்ணோடையும் போயிருந்தோம். அக்காவோட சின்ன பொண்ணோட போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கடையில பொட்டு, நம்ம கிளிப்பு, தோடு இதெல்லாமே இருந்துச்சு. யூசுவலா இது பக்கத்துல எல்லா கடையிலயும் கிடைக்கிறது தான். அங்கேயும் இருந்துச்சு. அத பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா வெரைட்டீஸு. அதே மாதிரி இங்க வந்து நெறைய என்னமோ காளான் சூப்பு அது இதெல்லாம் வச்சிருந்தாங்க. உருளைக்கிழங்கு. அது மயோனைஸ போட்டு அத போட்டு இழுத்துக்கிட்டு உடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிடந்தோம். காளான் பூரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, மொபைல் ஷாப்பெல்லாம் இங்க இருந்துச்சு. மொபைல் பேக் பேனலு அதெல்லாம் போடுறது. ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புட்டு கடை. இந்த புட்டு நல்லா இருந்துச்சுங்க. பஜ்ஜி, போண்டா. அதுக்கப்புறம் இதுதான் சூப்பு கடைங்க. காளான் சூப்பு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க சூப்பே. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு திருவிழா இல்லை எக்ஸிபிஷன் அப்படி வச்சா தானே போடுவாங்க. அதுக்கப்புறம் அது அது அந்த சீசன் இல்லாத டயத்தில் பார்க்கவே முடியாது. ஸோ இது வந்து பானிபூரி, பாவ் பஜ்ஜி, அந்த பேல் பூரி அதெல்லாம் போட்டு தர கடை. பருத்தி பால் கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டீஸ் விளையாட்டு ஜாமான் வாங்குறது. நான் இன்னைக்கு தான் போனேன் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு. சரி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யூடியூப்பில் ரீல்ஸில் இன்ஸ்டா ரீல்ஸில் இதெல்லாம் பார்த்ததோடு சரி. அதை போய் பார்த்ததே கிடையாது. சரி இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் சரின்னு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தேன். இங்கே அந்த இது குடித்தாங்க. நான் இந்த ப்ளூ கலர் ட்ரிங்க் என்னமோ மோஜோ சொன்னாங்களே, பேரே மறந்து போச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு வாங்கி குடித்தாங்க. கிரேப் அது என்ன சொல்கிறது, ஐஸ். ஐயோ, அது பேர் மறந்து போச்சு. பேர் வரல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. கிரேப் டேஸ்ட். இது நான் வீடியோ எடுக்கிறேன், நான் வாயை திறந்து கூட சாப்பிட மாட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபுட்டு. அந்த எக்கு பர்கர் வந்து குட்டி பன்னில் தான் பர்கர் செஞ்சு தராங்க. ஆனால் அது அங்கே போய் அந்த கடையில் போய் நின்று சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி காடை முட்டையில் வந்து அந்த இது பணியாரம் மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு அவன் ஊற்றி செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை வாட்ச் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. இத்தினூண்டு முட்டை, அதை கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கத்திரிக்கோல் வேறு. முட்டையை அந்த டிப்பை கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி இந்த ஓட்டையில் ஊற்றுனா, இந்த குழிக்குள்ளே ஊற்றுனா ஒரு முட்டை கரெக்டாக இருக்குங்க. பொங்கி வந்து மேலே அந்த இதாகி வெந்து நிற்கிதுங்க. 5 ஏன்னா ஒரு குச்சியில் 5 பால் முட்டை பால் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், நம்ம பணியார சட்டியிலே இதை ஊற்றி சாப்பிட்லாமே, ஒவ்வொரு முட்டைக்குள்ளேயும் ஒரு டூத் பிக்கை சொருகி வச்சு சாப்பிட்லாமேன்னு நினச்சேங்க. இது வந்து தென்னம்பட்டை குளிர்ச்சிக்காக சாப்பிட்றதுங்க. ஒரு பிளேட் வந்து ₹30. இது மதுரையில் கிடைக்குது. வேறு எந்த ஊரில் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. முந்தியெல்லாம் தள்ளுவண்டியில் கொண்டு வந்து வீட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்கங்க. இப்போ வந்து இது இங்கே அந்தந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் கிடைக்குது. இது எல்லாமே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் இருந்த கடைங்க தாங்க.
ராட்டனம்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியும். நாங்கள் எங்கள் ஊரில் பண்ணக்காட்டுக்கு இல்லை எங்கள் ஊரில் ஐயம்பாளையத்துக்கு அங்கே எல்லாம் போனால் அந்த திருவிழா நடக்கும், குலதெய்வம் கோயில் திருவிழான்னு நடக்கும். அந்த திருவிழாவில் தான் ராட்டினம் வச்சுருப்பாங்க. அப்போ ராட்டினம் சுற்றுறதுங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் அதை விட்டே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ராட்டினம் பார்க்குறேன். இடையில எக்ஸிபிஷனில் பார்ப்போம், அது கூட ஜெயிண்ட் வீலாக தான் இருக்கும். ராட்டினம் இப்போ தான் பார்க்குறேன். இது மதுரை ஃபேமஸ் பால் பண்ணுங்க. பால் பண்ணு இப்படி அப்படியே அப்படியே பட்டரில் பால் பண்ணுனாலே அந்த பட்டரில் மிதக்க விட்டு கொடுப்பானுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பண்ணை வாங்கி 2 ஹாஃபாக பிச்சு அதில் ஒரு ஹாஃப் எங்கள் அக்கா சக்கரை போடாமல் எடுத்துக்கிட்டா, இன்னொரு ஹாஃபில் சர்க்கரையை போட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டோம். இந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டேன்ல, அதுக்கப்புறம் மோமோஸ் வாங்கி சாப்பிட எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஆண்டி வேலை இருந்த கடைங்க. இது அந்த சின்ன குழந்தைங்க விளையாடும்ல, இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை. இடியாப்பம் தேங்காய் பால் எல்லாம் கிடைக்குதுங்க இங்கே. அப்புறம் கீச்செயின் வச்சுருந்தாங்க பாருங்க, பெரியவங்களே இந்த ட்ரெயின் மாதிரி குட்டீஸ் உட்கார வச்சு சுற்றுறது. பக்கத்துலேயே ராட்டினம் இருக்குது பாருங்கள். அந்த ராட்டினம் நாங்கள் போகும்போது தான் நிறுத்தியிருந்தாங்க. இதோ சுற்றுறாங்க. ராட்டினம் இருந்துச்சு. இந்த ராட்டினத்துலலாம் ஏறி உட்காந்து ரொம்ப காலம் ஆச்சு. இதெல்லாம் குட்டீஸ் சுற்றி விளையாடுறது. இதில் வந்து என்னது அந்த ஜூஸு, ஃபலூடா, சர்பத்து இது எல்லாமே இருக்குது. இது வந்து ஃப்ரூட் ஸ்டாலுங்க. ஃப்ரூட் ஸ்டாலு எவ்வளோ அலங்காரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது குழந்தைங்க கூச்சு விளையாடுறதுக்கு. ஸோ தெப்பக்குளத்தை சுற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது.